யான் தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். மிக்ஜாம் புயல் வெள்ளத்துல மொத்த சென்னையுமே பாதிக்கப்பட்டுச்சு. சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, பால் இல்ல, கரண்ட் இல்ல, இன்டர்நெட் இல்ல. ரொம்ப கொடுமையான நாட்கள். பல இடங்கள்ல தூய்மை பணியாளர்கள் வடிகால் அடைப்புகளை நீக்க கடுமையா போராடிக்கிட்டு இருந்தத பார்க்க முடிஞ்சது. எதனால இப்படி? வடிகால் முழுக்க பிளாஸ்டிக் மற்றும் பிற குப்பைகள் அடைச்சிருக்கு. எடுக்க எடுக்க தொடர்ந்து குப்பை வந்துகிட்டே இருக்கு. மழை பொழியுது, வெள்ளம் வருதுன்னு நாம இவ்வளவு வருத்தப்படுறோம். அரசாங்கம் மேல கோபப்படுறோம். இந்த பாதிப்புகளுக்கு நாமளும் தானே காரணம். இவ்வளவு தொழில்நுட்பம் வந்த பிறகும் நமக்கு குப்பைய முறையா அப்புறப்படுத்த தெரியலங்கிறது துரதிர்ஷ்டம். நமக்கு முந்தைய தலைமுறை நம்மள மாதிரி கிடையாது. நம்ம அளவுக்கு பிளாஸ்டிக், பாலித்தீன் பைகள் எல்லாம் பயன்படுத்தல. அளவுக்கு அதிகமான கழிவுகளை கொட்டினதில்ல. பெரும்பாலும் அதிகமான குப்பைகள் உருவாக்காத வாழ்க்கை முறை அவங்களோடது. தேங்காய் சிரட்டை, பேப்பர் போன்ற கழிவுகளை அடுப்பு எரிக்க பயன்படுத்துவாங்க. அதிகமா மண்ணால் ஆன பாத்திரங்களும் மரத்தால் ஆன பொருட்களை தான் பயன்படுத்தினாங்க. சமையலுக்கு தேவையான பொடிகள், மாவுகள் பெரும்பாலும் அவங்களே தயாரிச்சு பயன்படுத்தினதுனால எதுக்கெடுத்தாலும் பாக்கெட்ல அடைச்சு பொருட்களை வாங்க வேண்டிய தேவை இல்லாம வாழ்ந்தாங்க. முந்தைய தலைமுறைக்கு நம்ம அளவுக்கு தொழில்நுட்ப வசதிகள் இல்லைனாலும் அவங்க குப்பைகளை சரியா கையாண்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அவங்க காலத்துல இந்த அளவுக்கு பேரிடர்கள் இல்லைங்கிறதும் உண்மை. நாங்க மில்லினியல் ஜென்சின் எல்லாம் பெருமையா சொல்லிக்கிறோம். ஆனா அளவுக்கு அதிகமா மக்காத பொருட்களை பயன்படுத்த கூடாது, கண்ட இடத்துல குப்பை கொட்டக்கூடாது, மழை நீர் போகிற வழிகளை அடைக்க கூடாதுன்னு தெரிஞ்சும் அலட்சியமா இருக்கும். குப்பையால வெள்ளம் வடியலன்னு செய்திகள்ல சொன்னா அப்படியான்னு கேட்டுட்டு மீண்டும் குப்பைகளை தெருவுல போட கிளம்பிடுவோம். நாம ஒவ்வொரு முறையும் குப்பைய தூக்கி போடும் போதும் இதனால பாதிக்கப்பட போறது நம்ம குழந்தைகளும் பேரம் பேத்திகளுங்கிறத ஒரு வினாடி யோசிச்சு பார்த்தா கண்டிப்பா இந்த தப்ப நம்ம செய்ய மாட்டோம். இந்த உலகம் நமக்கு ஒரு வாடகை வீடு. இத சேதப்படுத்தாம அடுத்த தலைமுறைக்கு ஒப்படைக்க வேண்டியது நம்ம கடமை. வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ங்கிறது வேஸ்டான சப்ஜெக்ட் இல்ல. நம்ம வாழ்க்கை வேஸ்ட் ஆயிடாம இருக்க கத்துக்க வேண்டிய பாடங்கள். செல்வத்துக்கான தெய்வம் மகாலட்சுமி. குப்பை இருக்கும் இடத்துல குடியிருக்க மாட்டாள் லட்சுமின்னு நம்ம வேதங்கள் சொல்லுது. உங்க பணியிடத்துல, வீட்டுல, தெருவுல, ஊருல குப்பை சேராம பாத்துக்கோங்க. உங்களுக்கு எப்பவும் மகாலட்சுமியின் அருள் பூரணமாக கிடைக்கும். உங்க வீட்ல எப்படியெல்லாம் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் செய்றீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இணைந்திருங்கள் யான் தமிழுடன். உயர்வாய் அறிவால். நன்றி.